தருமபுரியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக நீதி பற்றி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக விமர்சித்தார். இதனிடையே மதிமுகவின் சின்னம் குறித்து நாளை அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் திருச்சி தொகுதி வேட்பாளர் துரை வைகோ கூறியுள்ளார். மத்திய பாஜக அரசை அகற்றுவதற்கு தமிழகத்தில் இருந்துதான் தீப்பொறி புறப்படுவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பணம் கொடுத்துதான் ஓட்டு வாங்க வேண்டும் என்ற நிலை வருமானால் வேளாண்மை செய்ய சென்று விடுவோம் என தெரிவித்தார். 100 கோடி 150 கோடி என்று செலவழித்து வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குகிற நிலையில் உங்கள் பிள்ளைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய வேண்டிய நிலை எங்களுக்கு வருமானால் இந்த வேலையை விட்டுவிட்டு வேளாண்மை செய்ய சென்று விடுமே ஒழிய இதை தொடர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மக்களவைத் தேர்தலுக்கான மதிமுகவின் சின்னம் குறித்து நாளை அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் திருச்சி தொகுதி வேட்பாளர் துரை வைகோ கூறியுள்ளார். கண்டிப்பாக நாளை காலை என்ன சின்னம் என்று அறிவிக்கப்படும். பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு பிரஸ் மீட், அந்த பிரஸ் மீட்ல கண்டிப்பா நான் என்ன சின்னம்னு சொல்ல போறேன். இதனிடையே வாக்கு வங்கியே இல்லாத ஜி.கே. வாசன், டிடிவி தினகரனுக்கு சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணையம் பிசிகாவிற்கு ஏன் ஒதுக்கவில்லை என அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி பேர் கூட தெரிய மாட்டேங்குது. தமாகாவுக்கு என்ன தகுதி இது? வாக்கு வாங்கியிருக்காங்களா இல்லை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றம் எப்படி அவங்களுக்கு கேட்ட உடனே அவங்களுக்கு கொடுக்குறாங்க? அந்த மாதிரி செய்கிறாங்க. தமாகாவுக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறாரு தினகரன், அவருக்கு கேட்ட உடனே அவருக்கும் குக்கர் சின்னத்தை கொடுக்குறாங்க. அவர் என்ன எம்எல்ஏ இருக்கிறாரா, எம்பி இருக்கிறாரா? வாரிசு அடிப்படையில் தனக்கு சீட் வழங்கப்படவில்லை என தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இன்று விளக்கம் அளித்துள்ளார். எனக்கு அரசியல் பொறுத்தவரையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிமுகம் செய்தார்கள். எந்த விதத்திலும் என்னுடைய தந்தை எனக்கு அரசியல் அறிமுகம் பொறுத்தவரையில் தரலை. அதனால் இந்த வாரிசு பேச்சுக்கு இடமே கிடையாது. இந்நிலையில் தருமபுரியில் இன்று நடைபெற்ற இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், சமூக நீதி பற்றி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக விமர்சித்தார். சமூக நீதி பேசுகிற ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட சமூக நீதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் கிடையாது. தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நமோ செயலி வாயிலாக இன்று கலந்துரையாடிய பிரதமர் மோடி, தமிழகத்தில் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்று டெல்லிக்கு வர வேண்டும் என வலியுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.